வெல்கம் ஃபோக்ஸ். லாஸ்ட் மந்த் காஷ்மீர் ட்ரிப் போயிருந்தோம். காஷ்மீர் போயிட்டு காஷ்மீர் வில்லோ பேட்டை பார்க்காம வந்துடுவோமா? வண்டியை நேராக அவந்திபுராவுக்கு விடுறான்னு சொன்னோம். அவந்திபுரா த பிளேஸ் ஆஃப் ஹெவன் ஃபார் கிரிக்கெட் லவர்ஸ். எண்ட் டு எண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஒரு கிரிக்கெட் பேட் எப்படி பண்ணுறாங்க, அவங்களோட என்டையர் பேட் ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணோம். இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். ஒரு பேட்டை லாக்லேருந்து அதை எப்படி கிளெஃப்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கிளெஃப்ட்டு தான் ஸ்டேஜ் 1. அந்த கிளெஃப்டில் இருந்து ஃபர்தராக அவங்க மாய்ஸ்சரை க்ரியேட் பண்ணி அதை ஃபுல்லாக கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. கம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஷேப் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது ஜஸ்ட் லெதர் பால் பேட்ஸ் மட்டும் இல்லை, அவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்கூப் பேட்டுமே அவங்க கான்ஃபிகர் பண்ணுறாங்க. லைக் ரெட் காஸ்கோ பால், டென்னிஸ் பால் ஆடுற ஸ்கூப் பேட்டுமே அவங்களால பண்ண முடியுது. நீங்கள் இங்கே பார்க்குற இடம் தான் ஷேப்பிங் ப்ராசஸ், ஸ்டேஜ் 3. ஸோ இங்கே அந்த மிட் ப்ரொஃபைல், ஸ்பைன், எவ்வளோ எம்எம் வைக்கணும், ஸோ அதை எல்லாமே இங்கே டீட்டெயிலாக அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அந்த பேட்டை கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டில் தனியாக ரெடி பண்ணி அந்த பேட்டும் ஹேண்டிலும் ஒரு மெர்ஜிங் ப்ராசஸ் மேனேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் 4 கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்டேஜ் 4 முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டிக்கரிங் ப்ராசஸ், அப்புறம் லின்சீட் ஆயில் யூஸ் பண்ணி அதை சீசன் பண்ணுறது, அப்புறம் அதை ஃபர்தர் ஃபைன் டியூனிங், இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேட் சேலுக்கு வருது. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற இடத்து அவங்களோட ஷோரூம் தான். அந்த ஷோரூமில் அவங்களோட ஓன் பிராண்ட் எம்ஜேஎஸும் இருக்குது, அண்ட் தி குளோபல் பிராண்ட்ஸ் எம்ஆர்எஃப், எஸ்எஸ் அந்த பேட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்ட்ராடினரி கிரைன்ஸ் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் பிகாஸ் இட்ஸ் அ காஷ்மீர் வில்லோ. பட் டூ செக் அவுட். நானே 2 பேட் பர்சனலாக வாங்கியிருக்கேன். பயங்கரமாக இருக்குது. உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பபாய்.